ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிற உங்கள் பேஷண்ட்டை டாக்டர் உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? பயப்பட வேணாம். எதுக்காக சொல்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நமஸ்காரம், நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. ஐசியூவில் அட்மிட் பண்ணணும் டாக்டர் சொன்னாலே கண்டிப்பாக அது ஒரு சீரியஸ் பிரச்சனை தான். ஆனால் இதுதான் வாழ்க்கையுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுக்கு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஐசியூ அட்மிஷன் நிறைய காரணங்களால் வந்திருந்தாலும் இந்த 6 காரணங்கள் தான் முக்கியமாக இருக்கும். முதல் காரணம் மூச்சு திணறல். உங்கள் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருந்தால் அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுத்த ஆக்சிஜன் உடம்பு ஏற்றுக்குதான்றதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். ரெண்டாவது முக்கியமான காரணம், பிபி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம மூளைக்கு, இருதயத்துக்கு, கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் குறையும். அப்போ அந்த ப்ரெஷர் கூட்டுறதுக்கான சில மருந்துகள் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மருந்துகள் சரியாக வேலை செய்யுதா, இந்த மருந்துகளால் சரியான ரத்த ஓட்டம் கிடைக்குதான்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். மூணாவது, ஹார்ட் அட்டாக் மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அந்த நபரை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கும், அவருடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது, அவருடைய இசிஜியை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கும், ஒருவேளை திடீர்னு மாரடைப்பு வந்தால் உடனடியாக மருந்துகளை கொடுக்கறதுக்கும் ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். நாலாவது, ஸ்ட்ரோக் இல்லைனா பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த அடப்பை திறக்கிறதுக்கான மருந்துகளை கொடுக்கறதுக்கும், நம்ம கொடுத்த மருந்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுக்குதா, பிபி கூடுதா குறைதான்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். அஞ்சாவது, கடுமையான கிருமி தொற்று ஏற்படுது, ரொம்ப செப்டிக் கண்டிஷனில் இருக்காங்கன்னா இந்த செப்டிக் கண்டிஷனால் உடம்புல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதா, ப்ரெஷர் குறையுதா, ஆக்சிஜன் குறையுதா, நம்ம கொடுக்குற மருந்துகள் வேலை செய்தான்றதை கண்காணிக்கிறதுக்கு ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். ஆறாவது, நீங்கள் ஒரு வெட்டு வந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போனாலோ இல்லை மயக்கம் இருந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போனாலோ அந்த நபருக்கு அந்த மயக்கம் தெரிகிற வரைக்கும், வெட்டுலேருந்து வெளியே வர வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அவங்களுடைய நரம்பு மண்டலங்களையும் உடம்புடைய இயக்கத்தையும் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்காக ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். அதனால் இந்த காரணங்களால் தான் மருத்துவர் உங்களுக்கு ஐசியூ அட்மிஷன் சொல்கிறதே தவிர ஐசியூன்னு சொன்னாலே பயப்பட தேவையில்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கிடைக்கக்கூடிய இடமா நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஐசியூவில் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த நபருக்கு நம்ம ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் அவருக்கு உயிருக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.